Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். அப்படி எல்லோரும் சேர்ந்து அப்பாவை நோக்கி, இந்த பிதாவை நோக்கி, இந்த பரிசுத்தரை நோக்கி எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பான்னு எல்லோரும் கேட்போமா? இந்த நாளை கூட்டி தந்த தகப்பனை நோக்கி நன்றி செலுத்துவோம். எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. இந்த அருமையான இந்த மாலை வேலையில தகப்பனே எங்களை ஒன்று கூடி ஆராதிக்க துதிக்க கிருபை பாராட்டினீரே. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலையிலே தகப்பனே எங்கள் மேல் ஒரு விசை ஒரு ஜெபாவியை ஊற்றுங்க தகப்பனே, ஊற்றுங்க ராஜா. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை ஒவ்வொரு ஊழியர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா, ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எங்களை ஒவ்வொரு நீர் பலப்படுத்துங்கப்பா, நீர் திடப்படுத்துங்கப்பா. அப்பா ஆவில் களி கூர்ந்து மகிழும்படியாக எங்களை பலப்படுத்துங்க ராஜா. நீ செய்ய போற அன்புக்காக நன்றி, நன்றி தகப்பனே. இந்த ஜெபவேலை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீர் எங்களை ஒவ்வொரு எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஒவ்வொரு நீர் தேய்ச்சுங்கப்பா. நீ மட்டும் காத்த எபனேசரே இனி நீர் காப்பீரையா. எங்களை ஒவ்வொரு நீர் உற்சாகப்படுத்துங்கப்பா. அப்பா உங்க நாம மகிமை அடையட்டும் அப்பா, உங்க நாம மகிமை அடையட்டும் தகப்பனே. நீ செய்ய போற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீராமே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே.
உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. ஆமென். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. பாடுவோம். கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ருசித்தவர்கள் துதிப்பார்கள். அவரை ருசித்தவர் ஒருபோதும் மறக்காமல் அவர் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட தகப்பன் நம் மத்தியில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? நன்றி ராஜா சொல்லுவோம். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஆமென், ஆமென். உங்களை இன்னும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்ப எப்படி நம்ம ஆராதிக்க போறோம்? எப்படி நம்ம அவரை துதிக்க போறோம்? அப்பா, அப்பா, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீரையா, நீர் மெய்யாகவே இருக்கிறீரையா. அந்த உணர்வோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அப்படி எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமா இந்த தேவனை நோக்கி அப்பான்னு சொல்லி பாடுவோமா? நன்றி ராஜா. தேவா நானே தின விசேஷித்தவன், ராஜா நான் யோசிப்பவன். தேவா நானே தின விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஆமென். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. உள்ளத்தில் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நன்றி தின விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நன்றி தின விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதனால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். விசுவாசத்தோடு என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நானே தின விசேஷித்தவன்,
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் தினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதனால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. பாடுவோம். மராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் தினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் தினம் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதனால். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் எதினால் என் வாழ்க்கையில் இருப்பதினால். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தம் வார்த்தைகள் அனுப்பி குணமாக்குவேன் என்றார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்றாரு, நீ பலவீனத்தோடு இருக்கியா, போராட்டங்களோடு இருக்கியா, வார்த்தைகள் அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்றார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. துதி பலி எழும்பட்டும், ஜெய கொடி பறக்கட்டும். துதி பலி ஜெய கொடி பறக்கட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சப்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்த
நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். உண்டாக்கினாரு நம்மை உள்ளம் மகிழட்டும். உண்டாக்கினாரு நம்மை உள்ளம் மகிழட்டும். ஆளுநர் அவர்களே இதயம் துள்ளட்டும். நம் ஆளுநர் அவர்களே இதயம் துள்ளட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. ராஜா இயேசு ஜீவிக்கின்றார். ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார். ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. பாட பாட இன்பம் பெருகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம துதிக்கிறதும் பாடுவதும் இந்த அப்பாவை நோக்கி இந்த பிதாவை நோக்கி துதிக்கும் போது உள்ளம் மகிழுதையா. உனக்கு நன்றி ராஜா. இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். அவரை ருசித்தவர்கள் துதிப்பார்கள் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்தால் தேவனை நோக்கி ஆராதிப்போமா. இந்த வல்லவரை நோக்கி ஆராதிப்போம். இந்த நல்லவரை நோக்கி ஆராதிப்போம். கிருபை உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அப்பான்னு இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இயேசு மகா தேவனே நன்றி என்று சொல்லுவோம். இந்த ஆராதனைக்குறையை உயர்த்துவோம். வல்லவரை உயர்த்துவோம். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தவரை உயர்த்துவோம். இம்மட்டும் காத்த எபினேசரை உயர்த்துவோம். தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாரே அவரை உயர்த்துவோம். எல்லோரும் அப்படியே அப்படியே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு நொடி பொழுது பாதுகாக்கிற தேவனை நோக்கி நன்றி என்று சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுங்க. ஒரு மனத்தின் ஆவி எங்களை ஆளுக செய்யுங்க. இந்த வேலையில் ஆளுக செய்யுங்கப்பா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே என்னை சொந்தமாகி கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாகி கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. நேர்வழியா என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. நேர்வழியா என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். பாடுவோம். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாகி கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாகி கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து
என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, பாதங்கள் சறுக்கிற வேளையில் பதறாத கரம் நீட்டி காத்தீனீர், பாதங்கள் சறுக்கிற வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாரமகிழ வைத்தீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாட மகிழ வைத்தீர், என் இயேசுவே உம்மை சொந்தமாகி கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறென்னும் இல்லையே, என் இயேசுவே உம்மை சொந்தமாகி கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஆமாப்பா, புது புது கிருபைகளை தந்து எங்களை ஒவ்வொரு நொடிபொழுதும் பாதுகாக்கிறீரே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், அந்த இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. சொல்லுவோம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை வாழ வைத்தது, உங்க கிருபைதான் என்னை நடத்தி வந்தது, கிருபையே கிருபையே மாறாத வல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான்
என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. என்னிடம் ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிரோதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிரோதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. எங்களுக்கு சேவை செய்ய கிருபை தாருமே. அளவில்லாத கிருபைப்பா, எவ்வளவு அன்பு தகப்பன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்க கடந்து வருவது அது உங்க கிருபைப்பா. நாங்க நிற்பது நிர்மூலமாக இருப்பது உங்க கிருபைப்பா. எங்களை தாங்கி கொண்டு வழி நடத்துகிறீரே, அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜ்யா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்றே மறைந்ததையா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்றே மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. என்னப்பா உன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. என்னப்பா உன் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. என்னப்பா உன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. என்னப்பா உன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. என்னப்பா உன் திருப்பாதமே. பாதம்லே ஒரு இன்பம் உண்டு. ஒரு பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு தெய்வீக பிரசரம் உண்டு. தேற்றுகிறதாக பாரு. ஒருபோதும் கைவிடாத தேவன். உங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. இந்த வேலையில கூட தகப்பனே தாசனை கரத்துல போடுகிறேன் ஐயா. செய்தி கொண்டு வந்த சகோதரனை கரத்துல போடுகிறேன் தகப்பனே. இவர்கள் எங்களுக்குள்ள இருந்தது கிரிய செய்தோம் தகப்பனே. இந்த வசனங்கள் படி நாங்க வாழ, அவரை ஆராதித்து துதித்து மகிழ எங்களை கிருபை பாராட்டுங்கப்பா. நீர் ஏற்படுத்தி தந்த இந்த அனுகூலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளும் உமக்கே ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya.
அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய தினம் கடவுள் நம்மோடு ஒரு விசேஷ விதமாய் பேச போகிறார். அந்த வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நம்மளை நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைகளாய் நாம் கடந்து செல்வோம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எந்த நோக்கத்தோடு இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்தீரோ அந்த நோக்கம் ஆண்டவரே சரியாய் நிறைவேற்றும் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்களுடைய கரங்களுக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலா இருந்து ஆண்டவரை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, இதோ எங்கள் இருதயங்களை ஆண்டவரை உமக்கு நேராய் நாங்கள் திரும்புகிறோம் தகப்பனே. அந்த வார்த்தைகள் ஆண்டவரை உம்மிடமிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் விழுந்து ஆண்டவரை உமக்கு பிரியமான வாழ்க்கையாய் நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தருகிறார்கள் தகப்பனே. நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. வரக்கூடிய ஒவ்வொரு மணித்துறையிலும் ஆண்டவரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களோடு கூட இருங்க, எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய பாதத்தின் அடியிலே அமர்ந்து ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரையும் வைத்து ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை வைத்திருப்பார்கள். அது நல்லதா கெட்டதா என்பது தான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இப்போ நம்ம வீட்டுல கணவன் மனைவி இருக்காங்க. கணவனுக்கு மனைவியை குறித்து ஒரு சில கருத்துக்கள் இருக்கும். அது நல்லதா? பிள்ளைகளை குறித்து ஒரு சில கருத்துக்களை வைத்திருக்கோம். அது நல்லதா கெட்டதா? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம பிள்ளைகள் ஒரு சேட்டை பண்ணிடுவாங்க. சேட்டை பண்ண உடனே அவங்களை குறித்து இந்த பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம் இல்லையா? அதே போல நம்மளோட உறவினர்கள் இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. செஞ்ச உடனே இவங்க ஃபுல்லா இவங்க இப்படித்தான் அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. இது நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. அது எப்படி இருக்குதுன்னா, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. நாம பார்க்கும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருக்கும் பொழுது அந்த தவறு தான் நம்ம முன்னாடி நிற்கும். அதை வைத்துக் கொண்டு இவர் தவறான மனிதர் என்று நாம் அவர்களை முடிவு கட்டி விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நாம் கவனிப்பதில்லை. உண்மைதானே இல்லையா? உண்மைதான். இப்படித்தான் ஒரு 2 மனிதர்கள் இருந்தார்கள். அவங்க ஒரு அருமையான ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ள போய் ஒரு சில விஷயங்களை அவர்கள் சேகரிக்க ஆரம்பித்தார்கள். மூத்தவர் என்ன செய்தார்? அந்த தோட்டத்துக்கு சென்றவர் அழகிய பூக்களை பறித்துக் கொண்டிருந்தார். 2ஆம் அவர் என்ன செய்தார்? அங்க போய் காய்ந்த சருகுகளை அவர் பொறுக்கிக் கொண்டிருந்தார். 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அவரோட பிள்ளைகள் 2 வராங்க. அப்பா, எனக்கு ஏதாவது நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பெரியவர் என்ன செய்யறாரு? தான் சேகரித்து வைத்திருந்த அருமையான பூக்களை அவருடைய மகளுக்கு கொடுக்கிறார். அந்த மகளுக்கு மிகுந்த சந்தோஷம். 2வது மகள் வருகிறார். அப்பா, எனக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன செய்யறாரு? கையில் என்ன இருக்குது? சருகுகள் தான் இருக்குது. அதை தூக்கி பிள்ளைகிட்ட கொடுக்குறாரு. அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் மனசு? ஐயோ, நம்ம அப்பா நமக்கு சருகுகளை தராங்களே அப்படின்னு தான் இருக்கு. பிரியமானவர்களே, இந்த கதை, இந்த ஒரு ஊமை மூலம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் உங்கள் உள்ளத்திலே எதை நீங்கள் சேகரிக்கிறீர்களோ அதுவாய்த்தான் நீங்கள் மாறுகிறீர்கள். அதைத்தான் நீங்கள் பிறருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். ஒரு சில பேர் பார்த்திருப்பீங்க, அவங்கள்ட்ட நீங்க பேசும்பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொருவரை பற்றிய குறைகளை கூறிக்கொண்டே இருப்பார்கள். இவன் இப்படித்தான் இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க இதெல்லாம் தப்பு செஞ்சாங்க, இவங்க இதெல்லாம் தவறா நடந்துக்கிட்டாங்க, இதெல்லாம் அவங்க சரியில்லை என்று தவறுகளை மாத்திரமே ஒரு சுட்டி காட்டிக் கொண்டு இருப்பார்கள். ஒரு சில பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க இந்த நல்லவங்க, இவங்க இந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்யறவங்க, இவங்கள்ட்ட இந்த நல்ல குணங்கள்லாம் இருக்குது, நல்ல விஷயங்கள் என்ன செய்வாங்க? சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் எதை நாம் நமக்குள்ளே எடுக்கிறோமோ அதைத்தான் நாம் வெளிக்காட்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனத்துல சொல்றாரு, நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர், உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஹல்லேலூயா. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? நல்லவர் தங்களுடைய உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய உள்ளத்தில் என்னதான் இருக்குது? நல்ல விஷயங்கள் மாத்திரம் தான் இருக்கின்றது. ஹல்லேலூயா. அதான் நான் முதல்ல கூட சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் நம்ம பேசும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? இவர் மத்தவங்க பத்தி குறையாதான் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களோட வேலையை என்னன்னா அடுத்தவங்களுடைய குறைகளை பார்த்து கொண்டே இருப்பது. பிரைஸ் தி லார்ட். நாம எப்படி இருக்கிறோம்? மற்றவருடைய குறைகளை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது அவருடைய நல்ல விஷயங்களை நாம் பார்க்கிறவர்களா இருக்கிறோமா? பாருங்க, நல்லவங்களா இருப்பாங்க, திடீர்னு எப்போ ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க. அந்த தவறை நாம் முன்னிறுத்தி அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் மறந்து விடுகிறோம்.
அப்போ பிறகு அவங்ககிட்ட நம்ம பேசும்பொழுது கூட நமக்கு என்னதான் வருது, அவருடைய அந்த தீமை, அந்த தவறை தான் நாம் நினைவில் வைத்துக் கொண்டு அவர் இப்படித்தானே, இவர் இப்படித்தானே என்று அவருடைய உள்ள நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாத்துக்குமே இந்த டைட்டானிக் கப்பல் தெரியும். அந்த கப்பல் தன்னுடைய முதல் பயணத்திலேயே ஒரு சிறிய பனிப்பாறையிலே மோதி அது விபத்துக்குள்ளானது. ஆனா வெளியே தெரிந்தது சிறிய பனிப்பாறை தான், ஆனால் அதற்கு அடியிலே பெரிய ஒரு பனிப்பாறை இருந்தது. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் மற்ற மக்களிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நாம் பார்த்து கொண்டு அவருடைய பெரிய நன்மையான விஷயங்களை நாம் விட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம மற்றவர்களோட உள்ள அந்த சின்ன சின்ன தவறுகளை பார்க்கும் பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய கண்களுக்கு மறைவாய் போய்விடுகின்றன. நமக்கு என்ன வேணும்? நம்ம இந்த உலகத்துல நல்லா சந்தோஷமா வாழ வேண்டும், அதுதான் எல்லோருடைய குறிக்கோளும். அப்பொழுது நாம நல்லவர்களை வாழ வேண்டும் என்றால் பிறரிடம் உள்ள நல்ல விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எப்படி மற்றவர்களுடைய சின்ன சின்ன தவறுகளை நாம் பார்த்து கொண்டு அவரிடம் உள்ள நல்ல வச்சு நாம் விட்டு விடுகிறோமோ, அப்படி நாம் வாழும் பொழுது நமக்குள்ள என்னதான் இருக்குது? தவறுகள் தான் நமக்குள்ளே நிரம்பி இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இப்படித்தான் வேதத்திலே, விவிலியத்திலே ஒரு மனிதரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? பொதுவான கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஒரு தவறு செய்த மனிதர் என்று சொல்லி விடுவார்கள். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நம்ம யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவரோட தவறை மட்டும் பார்க்க கூடாது, அவங்களுக்கு பின்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, அதை நாம் கவனிக்க வேண்டும். அதை நாம் கவனிக்க தவறி விடுகிறோம். இனிமேல் நாம் அதை கவனிக்க கருத்தா இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இன்று பேச போகிறேன். ஆண்டவர் உங்களோடு அதைத்தான் என் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திருவிவிலியத்திலேயே ஆரோன் என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவரை பத்தி கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்வதற்கு காரணமா இருந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா யார்கிட்ட கேட்டாலும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பதான் சொல்லுவாங்க. விடுதலை பயணம் நூல் 32வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் மோசே மலைக்கு மேல ஆண்டவர் சந்திக்க போயிட்டாரு, 40 நாள் ஆயிருச்சு, எங்களுக்கு வழி நடத்துவதற்கு எங்களுக்கு கடவுள் வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களை கேட்டாங்க. கேட்ட உடனே ஆரோன் அவங்களை சமாதானப்படுத்துவதற்காக பொன் கன்றுக்குட்டியை செய்வதற்கு அவர் காரணமாய் போனார். ஹல்லேலூயா. இதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆரோன் மட்டும் அப்படி செய்யாம இருந்திருந்தாருன்னா இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஆரோன் செஞ்ச தவறு அப்படின்னு என்ன செய்வாங்க? அவருடைய தவறை மாத்திரம், ஆரோன் என்றால் இவர் இப்படித்தான் என்று ஒரு முத்திரை குத்தி விடுவார்கள். அது மட்டுமல்ல, அவர் மிரியாமோடு சேர்ந்து மோசேக்கு எதிராக முணுமுணுத்தவர் என்றும் ஆரோனை பற்றி ஒரு தவறான கருத்தை அவர்கள் மனதில் வைத்திருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, மோசே கண்மலை அடித்த பொழுது அவரோடு கூட இருந்து அந்த கண்மலை அடிப்பதற்கு காரணமாக இருந்தவரும் ஆரோன் என்று நாம் எண்ணிக்கை 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. இப்படி ஆரோனை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதல் நமக்குள் இருக்கும் பொழுது ஆரோன் எப்படியெல்லாம் அவர் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தார் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? மறந்து போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆரோன் ஆண்டவர் எப்படி வச்சிருந்தாராம்? அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு உப்பாய் ஆண்டவர் ஆரோனை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிருக்கார் இல்லையா, இந்த உலகிற்கு உப்பு நீங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்படித்தான் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு உப்பாக ஆரோனை ஆண்டவர் வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆரோனுடைய மற்ற குணநலங்கள் என்ன என்பதை இன்று சற்று தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட். முதலாவது, ஆரோன் மிகுந்த பொறுமை உடையவர். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆரோன் எப்படிப்பட்டவரா? மிகுந்த பொறுமை உடையவராய் இருந்தார். பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே யாரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சொந்தக்காரர்கள் நிறைய பேர் பாருங்க, அவங்களுடைய கணவனை இழந்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ரொம்ப நல்லவளா இருந்தேன், நான் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சேன், ஆனா என் கணவரை கடவுள் கூட்டுக்கிட்டாரு, என் கணவரை ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டாரு, என்று ரொம்ப நல்லது செஞ்சது தப்போ அப்படின்னு கூட என்ன செய்வாங்க? தங்களுடைய ஆதங்கத்தை வெளியிடுவார்கள். தாங்கள் நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருந்ததை விட்டு தவறான பாதைகளை கூட அவர்கள் செல்வதற்கு காரணமாய் ஆகிறது. ஆனால் இந்த இடத்திலே ஆரோன் என்ன பண்ணாரா? மிகுந்த பொறுமை உடையவராய் இருந்தார். நாம் பார்க்கலாம், லேவியர் ஆகமம் 10வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். ஆரோனுடைய முதல் 2 புதல்வர்களை ஆண்டவர் கொன்று போட்டார். ஆரோன் யாரு? அவருதான் ஒரு தலைமை ஆசாரியன். அவருடைய முதல் 2 பிள்ளைகள், அந்த மூத்த பிள்ளை தான் வருங்காலத்துல ஒரு தலைமை ஆசாரியனாக வரக்கூடியவரை ஆண்டவர் கொன்று விடுகின்றார். ஹல்லேலூயா. முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆரோனுடைய முதல் 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொன்று போட்டார். 3வது வசனத்திலே மோசே ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார். வாசிக்கலாம். லேவியர் ஆகமம் 10வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன்,
எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாற்றியுருவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார். ஆரோன் மௌனமாயிருந்தார். பாருங்க, தன்னுடைய 2 புதல்வர்களை கடவுள் கொன்று விட்டார். உடனே மோசே சொல்றாரு, தான் ஆண்டவர் தான் தூய்மையானவர் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இப்படி செய்தார் என்று சொன்ன உடனே அந்த ஆரோன் என்ன செஞ்சாராம்? அமைதியா இருந்தார். அந்த சூழ்நிலையில நம்மள கொஞ்சம் வச்சு பாருங்க. நமக்கு ஒரு சூழ்நிலை இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய அந்த எதிர்வினை எப்படி இருக்கும்? நான் இவ்வளவு தூரம் நல்லவனா இருந்தேன், நான் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைச்சேன், ஆண்டவருக்காக என்னுடைய சுக துக்கங்கள்லாம் விட்டுட்டு நான் ஆண்டவருடைய பாதையில நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு செயலை செய்து விட்டாரே என்றவுடன் நம்ம என்ன செய்வோம்? இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு தேவையில்லையா, என்னை காக்காத ஆண்டவர் எனக்கு தேவையில்லை என்று நாம் சொல்லிவிட்டு நாம் பின்மாற்றத்துக்குள்ள சென்று விடுவோம். இந்த உலகத்தில் நிறைய மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்காக இதெல்லாம் செஞ்சனே, ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் விட்டு கொடுத்தனே, ஆனா ஆண்டவர் எனக்கு இதை நான் செய்யாம விட்டுட்டாரே. ஆண்டவருடைய திட்டம் வேறு, நம்மளுடைய திட்டம் வேறு. மனுஷன் சிந்திப்பதை போல ஆண்டவர் சிந்திப்பதில்லை. ஆண்டவர் நமக்கு எது சரியோ அதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல ஆரோனை நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் என்ன செய்றாரு? மௌனமா இருந்தார். தன்னுடைய 2 மூத்த 2 புதல்வர்களை ஆண்டவர் கொன்று விட்டார். அந்த இடத்துல என்ன செய்றாரு? ஆரோன் அமைதியா இருந்தார். பிரைஸ் தி லார்ட். நம்ம கூட நாம சொல்லுவோம், நம்ம பைபிள் வாசிப்போம், நம்ம பிரேயர் பண்ண உடனே எனக்கு ரொம்ப போராட்டம் வருது. நான் ஒரு சில என்னுடைய உறவினர்கள் நான் சந்திச்சு நான் பேசியிருக்கும் பொழுது அவங்க சொல்லுவேன், நீங்க வேதம் வாசிங்க, விபிலியம் வாசிங்க அப்படின்னு சொன்ன அவங்க சொல்லுவாங்க, நான் எப்பெல்லாம் பைபிள் அதிகமா வாசிக்கிறோம் அப்பெல்லாம் எனக்கு போராட்டம் அதிகமா வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்பொழுது விபிலியம் அதிகமா வாசிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் சாத்தானை விட்டு ஆண்டவர் நோக்கி வரும் பொழுது சாத்தான் போராடத்தான் செய்வான், அவன் போராட்டங்களை கொண்டு வரத்தான் செய்வான். நீங்க அதிலே உங்களுடைய மௌனமா இருந்து ஆண்டவருக்கோடு நீங்கள் அமைதியா இருந்து அந்த பாதையிலே நீங்கள் வர வேண்டும். ஆண்டவரை நோக்கி நீங்கள் அந்த வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கடந்து வரும் பொழுது சாத்தான் கொஞ்ச நாள் போராடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, போராட முடியாது. ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய பரிசுத்த திருரத்த கோட்டைக்குள்ளாய் நாம் கடந்து வந்து விடுகிறோம். நம்மை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அக்கினி மதிலமா இருப்பார். அக்கினி மதிலா இருக்கும் பொழுது அந்த இடத்துல சாத்தானால நுழையவே முடியாது. முதல்ல நீங்க உள்ள வரும் பொழுது போராட்டம் வரத்தான் செய்யும். இதுல எல்லா மனிதர்களும் யாருக்குமே வேறுபாடு கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவர் நோக்கி வரும் பொழுது முதலே போராட்டங்களை அவர்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆண்டவர் கூட என்ன செய்வாரு? ஒரு சில விஷயங்களை சோதித்து அறிகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களை சோதித்து புடமிட்டு உங்களை பரிசுத்தமாக்கி ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க பிரேயர் பண்ணும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அதிகமாய் போராட்டங்கள் வருகிறது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இடத்துல பாருங்க, ஆரோன் தனக்கு எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் வந்த பொழுதும் கூட அவர் அமைதலா இருந்தார். ஒரு பின்மாற்றத்துக்குள்ளாய் அவர் கடந்து செல்லவில்லை. மோசேயிடம் கூட அவர் பதில் சொல்லவில்லை. பாருங்க, மோசே, என் பிள்ளை இறந்து போயிட்டாங்களே, இதுக்கு ஏதாவது நீ ஆண்டவர்கிட்ட பேசி அவங்களோட திருப்ப அந்த உயிரை நீ பெற்றுக்கொள்ள கூடாதா என்று ஆரோன் மோசேயிடம் கூட பதில் சொல்லவில்லை. அவர் அமைதியா இருந்தார். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு பொறுமை உள்ள மனிதன் ஆரோன். இவரை பற்றி நாம் நினைத்திருப்போமா? ஆரோன் ஒரு பொன் கண்குட்டை செய்து இஸ்ரேல் மக்களை தவறாய் வழிநடத்தினார் என்று நிறைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆரோன் மிகவும் பொறுமை உள்ளவராயிருந்தார். முதலாவது. இரண்டாவது, ஆரோன் கீழ்ப்படுகிறவராயிருந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். லேவியர் 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தீட்டுள்ள எதை தொட்டாலும் அந்த மனிதனும் தீட்டுள்ளவனாய் ஆகின்றான். அப்படித்தான் அந்த லேவியர் 5வது அதிகாரம் முதல் 2, 3 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம சற்று முன் வாசித்தோம், ஆரோனுடைய மூத்த 2 புதல்வர்களையும் ஆண்டவர் கொன்று போட்டார். அவர்கள் சடலமாய் கீழே கிடைக்கிறார்கள். அவர்களை தொட்டு இவர் ஆரோன் செய்தால் அவரும் எப்படி ஆகிறாராம்? தீட்டு உள்ளவராக ஆகிவிடுகிறார். அதனாலதான் மோசே சொல்றாரு, அவருடைய சித்தப்பா பிள்ளைகளை 2 பேரை அழைத்து நீங்கள் கொண்டு போய் அவர்களே பாளையத்தில் வெளியே கொண்டு போய் அடக்கம் செய்யுங்கள் என்று மோசே சொல்லுகிறார். ஆனா அந்த விஷயத்துல கூட அவர் என்ன செஞ்சாரு? ஆரோன் அவருக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். பாருங்க, லேவியர் ஆகமம் 10வது அதிகாரத்திலே 4, 5, 6, 7 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேயை அவருடைய ஆரோனுடைய சித்தப்பா பிள்ளைகளை அழைத்து 2 நபர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அடக்கம் செய்ய சொல்லுகிறார். இந்த வேளையிலே ஆரோன் ஒரு வார்த்தை கூட அவர் முறுமுறுக்கவில்லை. தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படுகிறார். எப்படி அவர் தலைமை ஆசாரியன், அவர் தீட்டுள்ளவராக ஆகிவிட்டால் மற்ற காரியங்களை எல்லாம் கவனிப்பதற்கு யார் இருக்கிறார்கள்?
Praise the Lord. அந்த காரியத்தை எல்லாம் கவனிப்பதற்காக ஆரோன் தன்னை தீட்டுப்படுத்தாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராய் இருந்தார். Praise the Lord. மூன்றாவதாக ஆரோனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவர் திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். அதாவது பரிந்துரை செய்யக்கூடியவராய் இருந்தார். Praise the Lord. பார்க்கலாம், கோராகு பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கோராகு நம்ம மோசைக்கு எதிராக அவர் கிளர்ந்து எழுந்த பொழுது ஆண்டவர் மோசைக்காக அவர் பேசி கோராகை கொன்று போட்டார். அந்த நிலமானது தன் வாயை பிளந்து அந்த கோராகு கூட்டத்தினாரே விழுங்கியது என்று நாம் வாசிக்கிறோம். அதை முடித்த பின்பு அந்த இஸ்ரேல் பாளையத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே மோசைக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். உங்களால் தான் கோராகு மண்ணுக்குள்ளே போய்விட்டான், அவனை உங்களால் தான் கோராகை ஆண்டவர் அடித்து போட்டார் என்று இஸ்ரேல் மக்கள் முழுவதுமாய் அந்த மோசைக்கு ஆரோனுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டது. இதை கண்ட ஆண்டவர் உடனே வர ஆண்டவர் மோசையிட்ட சொல்றாரு, நீங்க உங்களை நான் விட்டுறேன், இந்த மக்கள் எல்லாரையும் நான் கொன்று போட்டு விடுகிறேன் என்று மோசையிடம் சொன்னார் ஆண்டவர். ஆனா இந்த இடத்துல பாருங்க, மோசே உடனே என்ன செய்யறாரு, அந்த அருமையான ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. வசனம் 45, எண்ணிக்கை 16வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் இந்த மக்கள் கூட்டமைப்பை ஒரு நொடியில் எரித்து விடும்படி அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்தனர். ஹல்லேலூயா. என்ன பண்றது, என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு நொடியிலையா இந்த மக்களை எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன், நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கிடுங்க, இந்த மக்கள் எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன், நீங்க ரெண்டு தப்பிச்சுக்கிடுன்னு சொன்ன உடனே மோசையும் ஆரோனும் என்ன செஞ்சாங்களாம், தலை குப்புற விழுந்து ஆண்டவரிடம் மன்றாடினார்கள். ஹல்லேலூயா. உடனே மோசே சொல்றாரு ஆரோன்ட்ட, ஆரோன் நீ எடுத்து உன்னுடைய தூப கலசை எடுத்துக்கொண்டு விரைந்து செல்லுன்னு சொல்றாரு. எடுத்து வாசிங்க வசனம் 47, அதே அதிகாரம் வசனம் 47. ஆரோன் என்ன செய்தாராம், மோசே சொன்னபடியே ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினார். அந்தோ மக்களிடையே கொள்ளை நோய் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஹல்லேலூயா. வசனம் 47 என்ன சொல்கிறது, ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினார். பாருங்க, மோசே ஆரோன் என்ன சொன்னாரு, தூப கலசத்தை எடுத்து விரைந்து செல்லுன்னு சொன்ன மனுஷன், அதை கேட்ட மனிதன் அந்த தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடினார் என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. அப்போ ஆரோனுடைய வயது எத்தனை இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஏறத்தாழ 100 வயது. 100 வயசு உள்ள ஒரு தாத்தான்னு சொல்லக்கூடாது, 100 வயது உள்ள ஒரு இளைஞன் அந்த பாளையத்திற்கு நடுவே தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். ஹல்லேலூயா. பரிந்து பேசுகிறார். அந்த இடத்துல நம்ம வார்த்தையினால் அல்ல, அவர் செயலினால் அவர் செய்து காட்டுகிறார். எப்படியாவது இந்த மக்களை நான் காப்பாற்ற வேண்டும், இந்த மக்கள் அறியாமல் செய்த மக்கள், இவர்களுக்காக நாம் ஆண்டோட மன்றாடி இந்த மக்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சாரா, அந்த தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடினார். 50வது வசனம் வாசிக்கலாம், அதே அதிகாரம் 50வது வசனம். கொள்ளை நோய் நின்றதும் ஆரோன் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயில் அருகில் மோசேயிடம் திரும்பி வந்தார். ஹல்லேலூயா. கொள்ளை நோய் நிற்கும் வரை, இதுல நீங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த கொள்ளை நோய் நிற்கும் வரை நமக்கிட்ட யாராவது ஒரு சிலர் ஏதாவது ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க, என்னையும் சேர்த்து கொடுப்பாங்க. கொடுத்த உடனே நாம் என்ன செய்வோம், ஒரு ஜபம் செய்து விடுவோம். அது முடியுதா முடியலையாங்கிறது அடுத்த பட்சம், ஒரு ஜபம் செய்து விட்டு விடுவோம். ஆனா தொடர்ந்து கடைசி வரை அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமா, இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன், நாம் ஜெபிக்கிறோமா? இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, ஆரோன் என்ன செஞ்சாரா, அந்த கொள்ளை நோய் முடியும் வரை உள்ள இருந்து தூப கலசத்தை வைத்து ஆண்டவருக்கு தூபம் காட்டிக் கொண்டே இருந்தார். எப்போ கொள்ளை நோய் நின்றதோ அதற்கு பின்பாய் தான் அவர் திரும்பி வந்தார். 100 வயசு உள்ள மனுஷன் தன்னுடைய சக ஊழியர்கள்ட்ட போயிட்டு எடுத்துக்கிட்டு நீங்க போய் ஏதாவது செய்யப்பான்னு சொல்லிட்டு அவர் சும்மா உட்காரல. அவர் நினைச்சிருந்தா செஞ்சிருக்க முடியும், அவர் செய்யலை. நான் செய்வேன், என்னுடைய மக்களுக்காக நான் செய்வேன் என்று அவர் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடி அந்த கொள்ளை நோய் நிற்கும் வரை அவர் தூபம் போட்டார். முடித்த பின்புதான் அவர் திரும்பி தன்னுடைய இடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய யாராவது ஒருத்தர் ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் அவங்களுக்கு நிறைவேறும் வரைக்கும் நாம் அவர்களுக்காக நாம் பரிந்துரை செய்கின்றோமா? இல்லாவிட்டால் ஒரு கடமைக்காக ஒரு முறை ஜெபித்து விட்டு அல்லது 2-3 முறை ஜெபித்து விட்டு விட்டு விடுகிறோமா? ஹல்லேலூயா. நாம் ஆரோனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகம் அதிகம். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருந்தார்? ஆண்டவருக்கு
ஒரு ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு திறப்பிலே என்று ஒரு ஜெபிக்கக்கூடிய மனிதராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக அவர் தாழ்ச்சி உடையவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அவர் எப்படி இருந்தாரா? ஒரு தாழ்ச்சி உடையவராக இருந்தார். இதை நாம் அருமையாக பார்க்கலாம். மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து மோசைக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். மோசை இரண்டாவது ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டார் என்று சொன்ன உடனே மிரியாம் மோசைக்கு எதிராக முணுமுணுத்த பொழுது ஆண்டவருடைய கோபம் மிரியாமிற்கு எதிராக திரும்பி வந்தது. இதை நாம் எதிர பார்க்கலாம் என்றால் எண்ணிக்கை 12ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மிரியாமை தொழுநோயால் பாதித்த பொழுது ஆரோன் என்ன செய்யறாராம்? மோசையிடம் 11ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். எண்ணிக்கை 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். என்ன அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறார் ஆரோன் பாருங்க. மோசையை பார்த்து என் தலைவரே. மோசையை அண்ணனா? ஆரோன் அண்ணனா? ஆரோன் தான் மோசையை விட 3 வயதே மிகுந்தவர். அவர் தன்னுடைய தம்பியை பார்த்து அதை சொல்றாரு, என் தலைவரே. ஹல்லேலூயா. எப்படி அவரால் சொல்ல முடியுது? தன்னுடைய தம்பியை பார்த்து என் தலைவரே என்று எப்படி ஆரோனால் சொல்ல முடிந்தது? மோசே ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் பரிசுத்தராய் இருந்தார். மோசையை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அந்த எகிப்தியருக்கு உன்னை நான் கடவுளாக வைப்பேன் என்று மோசையிடம் தான் ஆண்டவர் கூறினார். இவருக்கு நாவாகத்தான் ஆரோனை ஆண்டவர் நியமித்தார். தன்னுடைய வயதிலே குறைந்தவர்களா இருந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுப்பதுதான் முறை. நம்ம ஊழிய பாதையில நம்ம ஒரு நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம். நம்மளோட வயது இளையவர்கள் யாராவது ஒரு பெரிய பணியை எடுத்து செய்யும் பொழுது நாம் மனம் அதை ஏற்க மறுக்கிறதா? இது ரொம்ப நீங்கள் சுயமா ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு இப்ப வயசு 40 வயதாகிவிட்டது. 30 வயசுல ஒருத்தன் என்னையோட அதிகமாய் பணி செய்யும் பொழுது இவன் என்னோட சின்னவனா இருக்கிறானே, இவனை நான் மதிக்கணுமா, இல்லை அவனை நான் எப்படி நடத்துவது என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி வருகிறதா? ஆனா இந்த இடத்துல ஆரோன் என்ன செஞ்சாரு? தன்னுடைய சகோதரனை பார்த்து என் தலைவனே. ஏன்னா அந்த இடத்துல ஆரோன் தவறு செய்திருக்கிறார். மிரியாமோடு சேர்ந்து மோசைக்கு எதிராக முணுமுணுத்த மனுஷன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? தான் பாவம் செய்துவிட்டேன் என்று பாவ உணர்வு அடைந்து மோசையை பார்த்து என் தலைவரே, அறிவீனமாய் நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மீது சுமத்த வேண்டாம். அவருக்கு உடனே பாவ உணர்வு வருது. வந்த உடனே மோசையிடம் ஒரு பாவ அறிக்கை அடிக்கிறார். இந்த பாவத்தை எங்கள் மீது நீங்க என்ன செஞ்சாதீங்க, சுமத்தி விடாதீங்க. தொடர்ந்து அதில் நாம் பார்க்கிறோம், தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிழைத்த அரைகுறை குழந்தை போல் இவள் ஆகாதிருக்கட்டும். மிரியாமுக்காக உடனே ஒரு பரிந்துரை செய்கிறார். இவளை அரைகுறை குழந்தையாய் ஒரு தாயின் வயசுல ஒரு குழந்தை வெளியே வரும்போது எப்படி ஒரு முழுமையா இருக்கிறதா அருமை, அதுதான் எல்லாருக்கும் பிடித்தது. ஒரு அரைகுறையா வந்துச்சுன்னா யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாய் இவள் மிரியாம் மாறிவிடக் கூடாது என்று மிரியாமுக்காக பரிந்து பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வயதில் குறைந்தவர்கள் நம்மை விட அதிகமான ஊழியம் செய்யும் பொழுது நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுக்கின்றோமா? இல்லாவிட்டால் அவர்கள் மீது உள்ள பொறாமையால் அவர்களை விட்டு ஊழியத்தை விட்டே நாம் வெளியே சென்று விடுகிறோமா? அல்லேலூயா. ஆரோன் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறார். ஆரோனை வைத்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாடங்கள் மிக மிக அதிகம். ஆரோன் எப்படி இருந்தாரு? மிகவும் தாழ்ச்சியுடையவராய் இருந்தார். யாருக்காவது அவர் எந்த பொசிஷன்ல இருக்கிறார்? அவர்தான் ஒரு தலைமை ஆசாரியனா இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா எதனாலும் செய்ய முடியும். இப்ப அரசாங்கத்துல பாருங்க, ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அவங்க நினைச்சாங்கன்னா எதனாலும் அவங்க செய்ய முடியும் இல்லையா? ஆனா அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய அந்த மேட்டிமையிலிருந்து கீழே இறங்கி வரார். அவருக்கு நல்ல ஒரு மேட்டிமையில இருந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லல. அந்த மேட்டிமையிலிருந்து அவர் இறங்கி வந்து தன்னுடைய அப்படியே தாழ்ச்சியுடையவராய் தன்னையே அவர் தாழ்த்தி மோசேயிடம் சொல்லி அந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. என் தலைவரே. ஹல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஆண்டவர் தான் சொல்லிடுவோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்கப்பான்னு சொல்லுவோம். ஆனா தன்னுடைய வயது குறைந்த ஒரு மனிதனை பார்த்து என் தலைவரே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் என்ன இருந்தார்? தன்னை தாழ்த்துகிறவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆரோனை பாத்தீங்களா?
எவ்வளவு ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு நல்ல நல்ல குணங்கள் அவருக்குள்ளா இருந்தது. முதலாவது அவர் எப்படி இருந்தாரு? மிகுந்த பொறுமை உள்ளவராய் இருந்தார். இரண்டாவது கீழ்ப்படுகிறவராய் இருந்தார். மூன்றாவது திறப்பில நிற்கிறவராய் இருந்தார். நான்காவது தாழ்ச்சி உடையவராக இருந்தார். இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் ஆண்டவர் அவரை ஒரு தலைமை ஆசாரியனாக உயர்த்தினார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார். ஐந்தாவது, ஆரோன் ஒரு பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார். அதனாலதான் லேவியர் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே அதில் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியர் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ஆரோனின் தலையின் மேல் திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் வார்த்து அவரை திருநிலைப்படுத்தும்படி அவருக்கு அருள் பொழிவு செய்தார். ஆண்டவர் யாரை சும்மா அருள் பொழிவு செய்து விட மாட்டார். அவர்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்பும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நாம நினைச்சிட்டே இருப்போம், நான் பரிசுத்தனா இருக்கிறேன், நான் பாவ அறிக்கை செஞ்சிருக்கிறேன், நான் ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படுகிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்முடைய தலையிலே அபிஷேகம் செய்கிறவராய் இருக்கிறார். தன் நறுமண தைலத்தை நம் மேல் அவர் பூசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தால் நம்மளை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதன் தான் ஆரோன். பாருங்க, எந்த ஒரு மனிதன், எந்த இஸ்ரேல் மக்கள் தவறான வழிக்கு செல்வதற்காக கன்றுக்குட்டியை செய்தாரோ அவருக்குள்ளாய் இருக்கிறவர்கள் தான் இவ்வளவு அருமையான குணநலன்கள். இதுதான், இதே போலத்தான் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உள்ளாய் அருமையான நல்ல குண நலன்கள் இருக்கின்றது என்று நான் சொல்லுகிறேன் மக்களே. ஆமா, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சாயலை சுமந்திருக்கிறவர்கள், ஆண்டவரை தங்களுக்குள்ளே தாங்கி இருக்கிறவர்கள். அவர்களிடம் தவறுகள் இருக்கத்தான் செய்யும், நன்மைகளும் நிறைய இருக்கத்தான் செய்யும். நாம் அவர்களுக்கும் எதை நாம் பார்க்கிறோம்? நன்மைகளை பார்க்கிறோமா இல்லை தீமைகளை பார்க்கிறோமா? அருமையான ரோஜா செடி இருக்கிறது, அதில் அருமையான ரோஜா பூக்கள் இருக்கின்றன. நாம் ரோஜா பூக்களை பார்க்கிறோமா இல்லை அதில் உள்ள முட்களை பார்க்கின்றோமா? நீங்கள் ரோஜாவில் உள்ள முட்களை பார்த்தீர்கள் என்றால் ரோஜா உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் ரோஜா மலரை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் உள்ள முட்களை நீங்கள் கண்டுகொள்ளவே மாட்டீர்கள். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? நீங்கள் ரோஜா வேண்டும் என்றால் ரோஜாவை தான் பார்த்து ரோஜா பூவை பறித்துக் கொள்கிறீர்கள், அதனுடைய முட்களை நீங்கள் கண்டுகொள்வதில்லை. அதே போலதான் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களுக்குள்ளே முட்களை போல குணநலங்களும் இருக்கின்றன, அருமையான ரோஜா மலரை போல அருமையான குண நலன்களும் இருக்கின்றன. நீங்கள் எதை அவர்களிடம் சேகரிக்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம். நாம் முதலே பார்த்தோம், 2 மனிதர்கள் தோட்டத்திற்குள்ளே சென்று பூக்களை ஒரு மனிதர் பறித்தார், காய்ந்த சருகளை ஒரு மனிதன் பொறுக்கிக் கொண்டிருந்தார். நீங்கள் அதில் யாரை போல இருக்கிறீர்கள்? அந்த முதலாவது மனிதனை போல ஒவ்வொரு பூக்களை பறிக்கிறவர்களா இருக்கிறீர்களா, இல்லாவிட்டால் வெறும் காய்ந்த சருகுகளை பறிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் எதை நீங்கள் உங்களுக்குள் சேகரிக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்குள்ளே தங்கி நீங்கள் யாரை பார்க்கிறீர்களோ அவரிடம் அது கடந்து செல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீ தேர்ந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பம். நாம் என்ன செய்வோம்? ஆசீர்வாதத்தை தான் தேர்ந்து கொள்வோம். யாராவது சாபத்தை தேர்ந்து கொள்வோமா? கண்டிப்பா மாட்டோம். எனக்கு சாபமே வேண்டாம். புனிதர்கள் தான் ஆண்டவர் எனக்கு துன்பத்தை தாங்கன்னு சொல்லி அவங்க புனித நிலைக்கு போனாங்க. ஆனா நாம என்ன செய்வோம்? எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் தான் வேண்டும், துன்பங்களே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நாம் ஏன் பிறரை பார்க்கும் பொழுது ஏன் அவரிடம் உள்ள குப்பைகளை போன்ற அந்த குணங்களை மட்டும் பார்க்கிறோம்? அவரிடம் ஏன் நல்ல குணங்களே இல்லையா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே பார்த்தோம்னா அவர்கள் எதையெல்லாம் தவறாய் செய்கிறார்களோ அதைத்தான் நாம் நம்முடைய சிந்தனைகளில் வைக்கிறோம். மருமகளுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன், மாமியார் உங்களை நேசித்ததினால்தான் உங்களை அந்த வீட்டிற்கு மருமகளாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இங்க நீங்க மருமகளாய் வந்த பின்பு மாமியாருக்கு மேல் உள்ள அந்த தவறான சிந்தனைகளை தவறுகளை மட்டும் பார்த்தீர்கள் என்றால் அவர்களை நீங்கள் எப்படி நீங்கள் அவர்களிடம் அன்பு செலுத்த முடியும்? அல்லேலூயா. கணவனுக்கு மனைவிக்கு இடையிலே சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கிறவங்க திடீர்னு கொஞ்ச நாள் சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்டவங்க அவங்களுக்குள்ள தவறுகளை மாத்திரமே கண்டுபிடித்துக் கொண்டு அவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவியுமா பேசிக் கொண்டிருந்தார்கள். உடனே மனைவி என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு ஒருதுமே செலக்ஷன் பண்ண தெரியல, என்ன கலருங்க நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க? அந்த பட்டு சேலையை ஒரு கலர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அது சொன்னவன அவங்களுக்கு இந்த கலர்லாம் இவ்வளவு மோசமான கலரா இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கூட செலக்ஷனே பண்ண தெரியல, உங்களுக்கு ரசனையே இல்ல அப்படின்னு அந்த மனைவி சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த கணவன் சொன்னாராம், நானே எனக்கு நீ
ரசனையே இல்லை என்று சொல்லுகிறாய், என்னால் சரியான செலக்ஷன் பண்ண முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உன்னையே நான் தான் தேர்ந்தெடுத்தேன், அப்போ நீ சரியில்லாதவளா என்று கேட்டான். அப்பொழுதுதான் மனைவிக்கு புரிந்தது, தான் நல்லவள், தான் அருமையானவள், தான் உயர்ந்தவள் என்று நினைத்துக் கொண்டிருந்தவள், அப்படிப்பட்ட கணவன் தான் தன்னை தேர்ந்தெடுத்தார் என்று புரிந்து கொண்ட பின்பு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். ஏனென்றால் தன்னுடைய கணவருக்கு அவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேர்ந்தெடுக்கும் திறன் இருந்ததினால்தான் தன்னை தேர்ந்தெடுத்தார் என்று அந்த மனைவி அறிந்து கொண்ட பின்பு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. நாம் பிறரை குற்றப்படுத்துவது எளிது, பிறரை காயப்படுத்துவது எளிது, பிறரிடம் இந்த தவறுகளை எல்லாம் சேகரித்துக் கொள்வது எளிது. ஆனால் நமக்குள் நாம் எதை வைத்திருக்கிறோம் பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பரை படிச்சீங்கனால தெரியும், அதுல எந்தெந்த விஷயங்கள்லாம் உலகத்துல தேவையில்லாத நடந்ததோ அதை எல்லா வருஷம் அவர்கள் சேகரித்து அதில் வைத்திருப்பார்கள். நீங்கள் செய்தித்தாள் போல இருக்கிறீர்களா, இல்லாட்டி திரு விவிலியம் போல இருக்கிறீர்களா? திரு விவிலியத்திலே தான் அருமையான தேவனை குறித்த அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. திரு விவிலியமானது வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய கரங்களில் இருக்கின்றது. ஆனால் அந்த செய்தித்தாள் 1 மணி நேரம் தான் நமது கரங்களில் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அது குப்பை. ஏனென்றால் அது குப்பையான செய்திகளை மாத்திரமே அது சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை போல இருக்க போகிறீர்களா அல்லது செய்தித்தாளை போல இருக்க போகிறீர்களா? அது மிக முக்கியம். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் பிறரிடமிருந்து சேகரிப்பதுதான் நம்முடைய உள்ளத்திலே தங்கி இருக்கும். நன்மையானதை நாம் பிறரிடமிருந்து சேகரிப்போம், அதை ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய உள்ளத்திலே விழுந்து 100, 60, 30 மடங்குமாய் அது உங்களுக்கு பலன் கொடுக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, உங்களுடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, உங்களுடைய மேலான வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, இதோ பிறரிடமிருந்து நாங்கள் எதை கற்றுக்கொள்கிறோம், நன்மையானதைகளெல்லாம் கற்றுக்கொண்ட பொழுது நாங்களும் நன்மை உள்ளவர்களாய் ஆண்டவரை உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ்கிறோம். அப்பா, என்னிடமிருந்து தேவையில்லாதவைகளை நாங்கள் பார்த்து அதை கற்றுக்கொள்ளும் பொழுது உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்களும் போய்விடுகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு வழிகாட்டுங்கப்பா. நீங்கள் எங்கள் மீது ஆண்டவரே நீர் ஒரு பிரியம் வைத்ததினால்தான் நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆம் தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து பிறரிடமிருந்து நன்மையானவற்றை மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய கிருபையை தாங்கள் தகப்பனே. இதன் மூலமாய் நாங்கள் எங்களை பிரதிபலிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.